ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கரண்டாக வெப் டெவலப் பண்ணாலும் சரி, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாலும் சரி, ரொம்ப ஃபேமஸாக பாப்புலராக இருக்கக்கூடிய பைத்தானை பற்றி பார்க்கலாம். பைத்தானில் ஒரு போர்ஷன் தான் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது. அதில் நம்ம ஸ்ட்ரிங்கை பற்றி மட்டும் பார்க்கலாம். சரி, ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஸ்ட்ரிங்? எந்த ஒரு வேர்டையும் டபுள் கொட்டேஷன் மார்க்கில் மென்ஷன் பண்ணோன்னா அதுதான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வெல்கம் சொல்லக்கூடிய ஒரு வேர்டு அதை டபுள் கொட்டேஷன் மார்க்கில் நான் மென்ஷன் பண்ணி ஏவுடைய வேரியபிளை அசைன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏல வந்துட்டு என்ன இருக்கும்னா வெல்கம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். ஓகேயா? வெல்கம் அப்படிங்கக்கூடிய வேர்டில் எவ்வளோ லென்த் இருக்குது? லென்த் மீன்ஸ் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா லென் ஆஃப்னு கொடுத்தா போதும். லென் ஆஃப் வெல்கம் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் வெல்கம் கூடிய வேல்யூ ஏல அசைன் பண்ணதுனால ஏ டாட் லென் ஆஃப் கொடுத்துக்கலாம். ஸோ ஏ டாட் லென் ஆஃப் கொடுத்தோம்னா அந்த வெல்கம்ல எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 7 டிஸ்பிளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்னா 0 to 6 இருக்கும். ஏன்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, அதோட இண்டெக்ஸ் 0ன்னு சொல்லிப்போம். டபிள்யூட பொசிஷன், டபிள்யூட இண்டெக்ஸ் வந்து நம்ம 0ன்னு சொல்லிப்போம். இப்போ எக்ஸாம்பிள் 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரேஞ்ச் எப்படி இருக்கும்னா 0 to 8 டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இதுதான் லெங்த். இப்போ another one ஃபங்க்ஷன், வெல்கம் சொல்லக்கூடிய வேர்டை நான் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கிறேன். டபுள் கொட்டேஷனுக்குள்ளாடி வெல்கமுடைய வேர்டோட லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடில் எனக்கு அன்னெசசரி ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கோடிங் எழுதும்போது, ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும்போது அந்த அன்னெசசரி ஸ்பேஸ் வந்து என்ன ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த அன்னெசசரி வந்துட்டு எனக்கு எரர் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபங்க்ஷன், பைத்தானில் ஸ்ட்ரிங் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனில் ஸ்ட்ரிப் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி அன்னெசசரி ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், லோயர் ஆஃப். நம்ம எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லேயே டைப் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடியதை வந்துட்டு லோயர் கேஸாக சேஞ்ச் பண்ணால் என்ன கொடுத்தா போதும், அந்த வேரியபிள் டாட் லோயர் ஆஃப். இல்லை ஸ்மால் லெட்டரில் கொடுத்துப்போ அது கேபிட்டல் லெட்டர் சேஞ்ச் பண்ணணும்னா அப்பர் ஆஃப். இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் எனக்கு கேபிட்டலாக வேணும்னா கேபிட்டலைஸ் ஆஃப். ஸோ எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அனதர் ஒன், ஒரு வேர்டு இருக்குது ஆர்கனைசேஷன். அதில் ஆர்கனைசேஷனில் நம்ம இசட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இசட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இசட்டுக்கு பதிலாக எஸ்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீப்ளேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லெட்டர் கமா நியூ லெட்டர். எக்ஸிஸ்டிங் லெட்டர் என்ன வரும்? இசட். பை ரீப்ளேஸ் ஆஃப் இசட் கமா எஸ்னா இசட் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் எஸ்ன்னு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறோம். அந்த சென்டென்ஸில் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு ஹாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சென்டென்ஸில் 3 வேர்டு இருக்குது. அந்த 3 வேர்டுலேயும் இன்பிட்வீனில் ஸ்பேஸ் இருக்குது. எனக்கு அந்த 3 வேர்டையுமே இண்டிவிஜுவல் வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்ப்ளிட் ஆஃப் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் மார்க்கில் ஸ்பேஸ் கொடுத்தா போதும். அப்படின்னா ஹலோக்கு அப்புறம் ஸ்பேஸ் இருக்குது, ஸோ ஹலோவை தனியாக பிரிச்சுக்கும். வேர்ல்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இருக்குது, வேர்ல்டு தனியாக பிரிச்சுக்கும். இப்போ ஹலோ வேர்ல்டு ஹைன்னு சொல்லக்கூடிய ஒரே டேட்டாவை 3 இண்டிவிஜுவல் டேட்டாவை செப்பரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட் ஆஃப். அனதர் ஒன் ஃபங்க்ஷன் சர்ச். நாம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறோம். அந்த சென்டென்ஸில் பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்துட்டு இருக்குதா இல்லையா அப்படின்னு சர்ச் பண்ணணும், செக் பண்ணணும். அப்படின்னாக்கா இன் அப்படிங்கக்கூடிய வேர்டு யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணதுக்கு இஃப் நாம சர்ச் பண்ணக்கூடிய வேர்டு இன் எக்ஸிஸ்டிங் சென்டென்ஸ், அந்த வேர்டு அந்த சென்டென்ஸ்ல இருக்குதான்னு செக் பண்றதுக்கு இன், இல்லையான்னு செக் பண்றதுக்கு நாட் இன். எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருந்துனா இட் இஸ் அவைலபிள் போட்டுக்கலாம், இல்லைங்கிற பட்சத்தில் இட்ஸ் நாட் அவைலபிள் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.